ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் கம்பளி பூச்சி இருந்ததே, அது என்ன ஆச்சு, அதை கம்ப்ளீட்டாக அதை எடுத்துச்சிங்களா அப்படின்னு சொல்லி. அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுக்குமே அது கண்ட்ரோல் ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லா தோட்டத்துக்கும், என் மாடியில் உள்ள எல்லா தொட்டிகளுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் என்ன மாற்றிக்கிட்டேன், அது என் வீட்டை விட்டு போகாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த தொட்டியில் அதிகமாக இருக்கோ அந்த தொட்டியில் விதைகள் போட்டோம் அப்படின்னா அந்த விதைகளை வளர விட மாட்டேங்குது. ஏன்னா அது மண்ணை லூஸாக்கி விதைகளை முளைப்பு திறன் வரும்போது அது வெளியில் கொண்டு வந்துருமா, ஏதோ ஒன்று அதை டிஸ்டர்ப் பண்ணிடுதுங்க. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, எல்லா செடிகளையுமே தனியாக ஒரு தொட்டி, நல்ல தொட்டியில், அந்த கம்பளிப்பூச்சி இல்லாத தொட்டியில், கம்பளி பூச்சி இல்லை, ரயில் பூச்சி இல்லாத தொட்டிகளில் அதை போட்டுட்டு நல்லா முளைச்சி ஓரளவு அரை அடி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து நட்டுட்டேன். அதிகமான மண்புழு கம்பளி பூச்சி இருந்த தொட்டி இது தாங்க. இந்த மாதிரி வேறு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவே நல்லா வளர்றாங்க. ஸோ எப்படி வேணால்